தங்க நகை வாங்க போகலாமா அப்படின்னு யாராவது சொன்னாலே ஒரு பயமாகவும் ஒரு ஷாக்கிங்காகவும் இருக்குல்ல. ஸோ ஏன்னா கோல்டோட ரேட்டு தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் ஆஃப் கோல்டு வந்து 14,000 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறது, கோல்டு சேவிங்ஸ் கண்டிப்பாக எல்லா ஃபேமிலிக்குமே மஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஃப்யூச்சருக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலில் ஒரு ஸ்கீம் போட்டிருந்தோம் 11 மந்த்ஸுக்கு. ஸோ அதோட ஸ்கீம் வந்து முடிகிற டேட் ஆனதுனால ஸோ ஓகே அதுக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரிங் வாங்கலான்னு சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு பில் புக் என்ட்ரிலாம் போட்டுட்டு நாங்கள் போட்டிருந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு சேர்ந்து இந்த கிராம் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிராம் அந்த மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து ரிங்கு தான். ஸோ நம்ம வந்துட்டு ஈஸியாகவே எடுத்துடலாம். அந்த கிராம்குள்ளே நம்மளுக்கு நல்லாவே டிசைன் சூப்பராக கிடச்சிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு வெளியே வரும். எய்தர் இன்க்ரீஸோ இல்லை வந்து டிக்ரீஸோ ஆகும். பட் இப்போல்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 டைம் வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் 3 டைமே வந்துட்டு ஒவ்வொரு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகி தான் வரதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் எனக்கு பர்சனல் ஃபேவரட் வந்து இந்த ஓம் மோதிரம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் சைஸ் வந்துட்டு செட் ஆகாதனால நாங்கள் வேறு டிசைன் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஜென்ஸுங்கிறதுனாலையோ என்னவோ தெரிலங்க ரொம்பவே சீக்கிரமாக எங்களோட ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. டக்குன்னு சூஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ இந்த ரிங் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தது. 3.5 கிராம் இருந்தது. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமில் இருக்கவங்களுக்கும் கிஃப்ட்ஸும் உண்டு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இந்த லஞ்ச் பாக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. என் பையனுக்கு கண்டிப்பாக இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து சீட்டு போட்டு நம்ம வந்துட்டு எடுக்கும்போது கோல்டு எடுக்கும்போது நம்மளுக்கு சேதாரம் வந்து கண்டிப்பாக இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு யூஸ்ஃபுல் தான். ஸோ அதில் அமௌண்ட் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் லெஸ் பண்ணி சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி சீட்டு போட்டு கோல்டு எடுக்கிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் யாரும் வந்து இது வரைக்கும் கோல்டு வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது ஒரு 500 இல்லை 1000லேருந்து கூட நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். அண்ட் பக்கத்துலேயே மங்களன் மங்கள் இருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு பில்லோஸ் தேவைப்பட்டது. ஸோ அதுவும் சேர்த்து ஷாப்பிங் பண்ணிட்டோம். நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி சீட்டு போட்டு கோல்டு வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் எல்லாரையுமே பார்க்குறேன். பாய்.